ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நண்பர்கள் ஆடியோ மிக்சிங் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த வீடியோ போடுறோம். ஒரு பெஸ்ட்டு ஆடியோ எடிட் சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும், ஆடியோ கட் பண்ணணும், ஆடியோ மிக்சிங் பண்ணணும். அதாவது ஜாயின் பண்ணி அது ரெக்கார்டிங் பண்ண வாய்ஸோடையோ இல்லை ஏதும் ஒரு மியூசிக்கோடையோ இல்லை ஏதோ ஒரு வீடியோவோடையோ ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அதுதான் பெஸ்ட் ஆடியோ எடிட் சாஃப்ட்வேர். அப்படி மார்க்கெட்டில் நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. எல்லாமே பெய்டு வெர்ஷனாக இருக்கலாம், சில இது ஃப்ரீ சோர்ஸ் இருக்கலாம். அதில் நான் பார்த்த பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் அடாசிட்டி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக இந்த சாஃப்ட்வேர் மேற்கத்திய நாடுகள் மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகள்லேயும் இந்த சாஃப்ட்வேர் மிக ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஆடியோ எடிட் பண்ணுறது மற்றும் ஆடியோ மிக்சிங் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது, எப்படி மிக்சிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் google.com போய்க்கோங்க. google.com போய்ட்டு Audacity அப்படின்னு டைப் பண்ணினாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா Audacityனா என்ன? Audacity is a free and open source digital audio editor and recording application software. It's available for Windows, Mac OS and Unix-like operating system. It was started 1999 and initial release May 28, 2000, 18 years ago, and written in C++ software. The size is very small, 66.8 MB, and developers the Audacity team. Thanks team to give a better audio software to us as a open source free software. Thanks a lot. இப்போது Audacity சாஃப்ட்வேர் இந்த வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா Audacity சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் லிங்க் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய சிஸ்டத்தில் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஐக்கான் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஷார்ட்கட் ஐக்கானை பயன்படுத்தி நம்ம அந்த Audacity சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்முடைய வாய்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, Audacity சாஃப்ட்வேர் மூலமாக எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே நம்முடைய குரலை ரெக்கார்ட் பண்ணி கேட்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? அதே குரலை நம்ம வித்தியாசமான வாய்ஸில் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கும் Audacityயில் ஆப்ஷன் இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் டாட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெக்கார்டிங் ஆப்ஷன் பட்டன். ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்டாப் பட்டன். எஸ், இப்போது இதை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இப்போ நான் பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போது எனக்கு இந்த ஃபஸ்ட்டு சில போர்ஷன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு உங்களுடைய கீபோர்டில் delete பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போர்ஷன் கட் ஆயிரும். ஸோ இப்போது நம்ம 2 ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஒன்று எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ஒன்று எப்படி கட் பண்ணுறது. ஸோ இப்போது இதை நான் சேவ் பண்ண நினைக்கிறேன்னா ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் MP3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த நேம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கொடுத்துட்டு எந்த ஃபோல்டர் வேணுமோ அங்கே எங்கே சேவ் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை டெஸ்ட் MP3 கொடுக்குறேன். Audacity அப்படிங்கிற ஃபோல்டர் நான் ஏற்கனவே க்ரியேட் ஆகி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மை டாக்குமெண்ட்ஸில் Audacityக்குள்ளே சேவ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்னுடைய ஃபைல் சேவ் ஆயிடுச்சு MP3 ஃபார்மேட்டில். இப்போது நான் இதோட எப்பயுமே ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும், அதாவது பேச்சோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேணும். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேசினதோட ஒரு சின்னதாக ஒரு மைல்ட் மியூசிக் சேர்த்தோம் அப்படின்னா அது கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு தீம் மியூசிக்கோ இல்லை ஒரு சாங்கோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோ நம்மளுடைய ஸ்பீச்சோடு சேர்த்து போடும்போது இன்னும் யூசர்ஸ் வந்து ரொம்ப மோர் இன்ட்ராக்டிவாக இருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சாங் சேர்க்கலாம். ஸோ ஃபைல் போய்க்கோங்க, இம்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இம்போர்ட் ஆடியோ. அதில் ஃபஸ்ட் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஆடியோ இம்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு நான் பேசின ரெக்கார்டிங் இங்கே இருக்குது. செகண்ட் நான் ஆட் பண்ணுற சாங் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஸ்கொயர் பாக்ஸுக்கு ஓகே, இப்போது நான் பேசின ரெக்கார்டிங்கும் என்னுடைய இசையும் சேர்ந்து ப்ளே ஆகுது. இப்போது நான் என்னுடைய அன்வான்ட் மியூசிக்கை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது